எல்லா கிட்ட நிற்கிறாங்க. போன கொஞ்சம் கீழே நான் போன கீழே நான் செல்போன் ஊற்றிங்க. இருந்தாலும் வேற நாள் கேட்டீங்க. ரெட் டிஷர்ட்னா கொஞ்சம் உட்காரணும். ரெட் டிஷர்ட்னா மேம் கேமரா மேம் மேம் உள்ள வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகே ஆடியோ ரெடி அங்கேஷ் பட்டன் மேலே இருக்குது பேட்டரியில் கேந்தம் இப்போ கீழே வெளியே வாங்க கொஞ்சம் ரெடிஸ்னா கொஞ்சம் வெளில வேணா கொஞ்சம் நவருங்க. ஆனால் இங்கே மதியத்துக்கு மேலே ஆஃபீஸ் வாங்க.
எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் எப்போ எடுக்கிறீங்க? எனக்கு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க. அவரும் அனகாபுத்தூரில் வீடு ஃபோன் பண்ணுவாங்க. சரி. அவங்க அங்கே நிற்கிறாங்க. ரெண்டு பக்கமும் தானே சார் எடுக்கணும். எடுக்கணும்ன்றாங்க. அந்த சைடு காம்பவுண்ட் போட்டாங்க. ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டாங்க சார். தோபாங்க சார், தோபாங்க. தோபாங்க 14ஆம் தேதி போய் நான் வரி கட்டிட்டு வந்தேன். இந்த மாசம் 5ஆம் மாசம் வரி கட்டிட்டு வந்தேன். அனௌன்ஸ் பண்ணாங்க சார். வரி கட்டிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாரும் செஞ்சு ராத்திரி வருது சார். பேப்பர் எடுத்து போகணும். அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. காலையில வந்து 5 நிமிஷத்துல நீ கால் பண்ணிடணும். இன்வெர்டருக்கு உள்ள பண்ணாதீங்கன்னு கேட்கிறாங்க போலீஸ். இதுவும் போட்டோ எடுக்க கொஞ்சம் உட்காருண்ணா. நீ உட்காந்துண்ணா. ஏன் நீ எல்லாம் ஏந்து வெளில வா. இந்த முன்னாடி போய் பேசலாம்ல. அவங்க பேசிட்டோம். எங்க இடத்தை பாருங்க, எங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தா நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்ல வரத கூட எங்களை கேட்க மாட்டாங்க. இப்ப நாங்க ஆக்கிரமிச்சிட்டோம் இந்த இடத்த சொல்றாங்க சார். ஆனா ஆக்கிரமிச்ச நீங்க ஏன் சார் பண்றீங்க? இதுல என்ன வரப்போ நாங்க சொல்லலாம்ல
நான் கட்டிட்டு கை தூக்காண்ணா நான் கை தூக்காண்ணா கிட்ட நீ போயிட்டா ஈஸியாக இருக்கும் நான் கொஞ்சம் அந்த டைஸில் வந்து உட்காரலாம் இல்லை அவர் கிட்ட போயிட்டா ஈஸியாக இருக்கும் ஏன் இங்கே பாவம் கஷ்டப்படுறாரு தண்ணி இல்லாம இருக்கும் மஸ்ஜித் தொழுவ போறதுக்கு நாங்க ஒசு பண்ணுவோம் தண்ணி இல்லாம நாங்க தண்ணி தொழுவ முடியாது ஒசு பண்ணாம நாங்க பொய்யான கன்வர்ஷன் ஃபோன் போதும் அவன் எடுக்க மாட்டான் இங்கே தான் அவரை விட்டினா அங்கே நீ பார்த்துக்க பொருள் மட்டும் உங்கள் ஏரியா நான் எங்கள் ஆக்கிரமிப்பு ஆனால் சும்மாவே மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன்னா சும்மா அனுப்பிச்சுன்னா கண்டுக்க மாட்டேன் அப்போ நான் இங்கே முடிச்சிடலாம் இங்கே நான் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் போயிட்டா அவங்க உட்காந்து நீங்களும் உட்காரலாமே இல்லை அவங்க உட்காந்து நீங்களும் உட்காந்துல நிற்காம வந்தால் இவங்க வந்து வெளில காமிச்சா நம்மளுக்கு பலன் இல்லை நம்மளுக்கு பலன் அது என்ன சொல்ற வெளில போகல அப்புறம் யாரு
உள்ள அதான் உள்ள விட்டே தெரிலங்க. முன்னாடி மச்சினாங்க உங்களை உள்ள விட்டே தெரில நீங்க. எல்லாம் நின்றுந்தாங்கல்ல. சரி 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 இவ்வளோண்ணா சரி சரி ஒரு சனிக்கிழமை தான் சார் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மாசம் இல்ல போன வாரம் சனிக்கிழமையில இருந்து தான் சனிக்கிழமை வந்தாங்க. யாருங்க? எங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தாங்க கூட்டிட்டு போய் நாங்க நைட்ல போனா அப்படியே டிவி போட்டு அவ்வளவுதான். பட்டா கொடுத்து யாரோ பண்ணிடுறாங்க. உள்ள போயிருங்களா? நான் ஒரு நிமிஷம் உள்ள போயிட்டு அதான் ஒரு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ சாயங்காலம் வாங்கிட்டாங்க. முக்கியமாக நிகழ்ச்சி வந்து தலைவர் வந்துருக்கிறாங்க. இப்போ வந்து தலைமைச்சகத்துக்கு போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நான் நிகழ்ச்சிகளுக்காக வெவ்வேறு மாவட்டங்களில் என்பதை ஊடகங்களின் வாயிலாக நான் பார்த்துதான் இருந்தேன். ஆனால் உடனடியாக என்னால் இங்கே வர இயலவில்லை. இன்றைக்குத்தான் இந்த வாய்ப்பு அமைந்தது. சொல்லப்போனால் இன்றைக்கு நான் பெரம்பலூர் மாவட்டம் கொடக்கானத்தம் என்கிற இடத்திலே நம்முடைய சொந்த சிதம்பரம் தொகுதியில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு கல்லூரியை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள ஒப்புதல் அளித்திருந்தேன். ஆனால் இந்த நிகழ்வுக்காக உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை. இப்போது வந்த பிறகு இங்கே தோழர்கள் மூலமாக இந்த இடம் பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டேன். 1987 வரையில் இது கல்லாங்குத்து என்றுதான் அரசு ஆவணங்களில் இருந்திருக்கிறது. அதன் பிறகு யார் செய்த பிழையோ அது தண்டுத்தரை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதை காரணம் காட்டி நீதிமன்றம்
இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த ஆவணங்களை அதிகாரிகள் சரிபார்த்து இது எந்த வகையிலும் நீர் செல்லும் வழி இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆற்றிலிருந்து ஏறத்தாழ 200 அடி தள்ளி இந்த குடியிருப்பு அமைந்திருக்கிறது. ஆகவே இதனால் எந்த நீர்வழி போக்குவரத்தும் பாதிக்கப்படாது என்பதை அதிகாரிகளால் அறிய முடியும், உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் அவர்கள் தீவிரமாக இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கவலை அளிக்கிறது. இப்போது நான் முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்தேன். நம்முடைய உதவியாளர் ஒரு நிகழ்ச்சியிலே இருப்பதாக சொன்னார். தலைமைச் செயலாளரும் முதலமைச்சரோடு இருக்கிறார். ஆகவே தலைமைச் செயலகம் சென்று தலைமைச் செயலாளரை உடனடியாக சந்தித்து இந்த விவரங்களை பேசலாம் என்று நான் இங்கிருந்து கிளம்புகிறேன். அரை மணி நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி முடிந்துவிடும். தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலகத்திற்கு வருவார். ஆகவே அவரை சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவரை நேரில் சந்தித்து இந்த விவரங்களை எல்லாம் நம் கையில் இருக்கிற பேப்பர்களை கொண்டு போய் காட்டி இதை இடிக்கக்கூடாது என்று வலியுறுத்த எண்ணியிருக்கிறோம். அதுவரை நீங்கள் பதற்றப்பட வேண்டாம். பேசிய பிறகு முடிந்தால் மறுபடியும் நான் வருகிறேன் அல்லது உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன். காயிதே மில்லத் நகர், ஸ்டாலின் நகர் ஆகிய 3 பகுதிகளில் வீடுகளை அப்புறப்படுத்தும் வேகத்தில் அதிகாரிகள் செயல்பட்டு வருகின்றனர். மூகாம்பிகை நகரில் 250 வீடுகளுக்கு மேல் இடித்து விட்டார்கள். இப்போது ஸ்டாலின் நகர் மற்றும் காயிதே மில்லத் நகர் ஆகிய 2 பகுதிகளிலும் வீடுகளை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் கவலை அளிக்கிறது. இப்போது காயிதே மில்லத் பகுதியில் உள்ள குடிமக்களை சந்தித்தோம். 3-4 தலைமுறைகளாக இந்த பகுதியிலே அந்த மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். 1987 வரை அரசு ஆவணங்களில் இது கல்லாங்குத்து பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லாங்குத்து பகுதி என்றால் குடியிருப்புக்கு உகந்த பகுதி என்று பொருள், பட்டா வழங்குவதற்கு தகுதியான இடம் என்று பொருள். ஆனால் 1987க்கு பிறகு யூடிஆரில் அது தண்டுக்கரை பகுதி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஆவணத்தில் இது எப்படி நிகழ்ந்தது என்று தெரியவில்லை. இதை காரணம் காட்டி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கிட்டத்தட்ட ஆற்றிலிருந்து 200 அடி தள்ளி இந்த குடியிருப்புகள் அமைந்துள்ளன. அடையாறு ஆற்றின் நீர் போக்குவரத்தில் எந்தவிதமான ஆக்கிரமிப்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அதிகாரிகளால். பழைய அனகாபுத்தூர் கிராமத்தை ஒட்டிய இந்த பகுதியும் அமைந்திருக்கிறது. அது ஆக்கிரமிப்பு அற்ற ஒரு பகுதியாக அதிகாரிகளால் அனகாபுத்தூரின் பழைய கிராமத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் சர்வே எண் 235, 37 ஆகிய இந்த பகுதிகளை அவ்வாறு அணுகாமல் உயர்நீதிமன்றம் இவ்வாறு சொல்லிவிட்டது என்ற ஒரு காரணத்தை காட்டி இடிக்க முற்படுவது ஏற்புடையதல்ல. இதனால் இந்த குடியிருப்புகளால் எந்த பாதிப்பும் அடையாறு ஆற்றின் போக்கிலே இல்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மை நிலையை எடுத்துரைப்பதற்கு தலைமைச் செயலாளரை சந்திக்க நாங்கள் தலைமைச் செயலகம் செல்லுகிறோம். இன்னும் அரை மணி நேரத்தில் அவரை சந்திப்பதற்கு அனுமதி பெற்றிருக்கிறோம். தலைமைச் செயலாளரை சந்தித்து இந்த விவரங்களை எடுத்துக் கூறி இந்த பகுதிகளில் இருந்து மக்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறோம். மறிக்காதுறாங்க.
ஐயோ மறைக்கிற பாருண்ணா என்ன போனா மறைக்கிறியாண்ணா நின்று எப்படி எடுக்க முடியும் இல்லை அவங்க எல்லாம் பின்னாடிக்கிறாங்கல்ல தலைவர் தெரியணுமா நீங்க தெரியணுமான்னு தெரியல கொஞ்சம் உட்கார மாட்டேன் கொஞ்சம் உட்காருண்ணா கேமரா மறைக்கிறேன் உட்காருண்ணா சேத்தா இருக்கா உட்காருங்க ஆனா நீங்க வெளில வேணா நீங்க வெளில வேணா இன்னொரு சேர் அப்படியே இருக்கா போட முடியாதுங்க கொஞ்சம் அம்மையா இருக்கு சொல்லுப்பா இன்னொரு சேர் அவனுக்கு முடிச்சுக்கிறாங்க அந்த எல்லா டிஸ்கஷன்ஸுமே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய அமர்வு செல்லு என்ன பண்ணுங்க செல்லு ட்ரை பண்ணுங்கிறதாவது எனக்கு போனால் ஒரு 6
ஜாகிரபி மாறிடுச்சு சார் அவங்களுடைய மாறி போயிடுச்சு ஏற போகிறது அப்புறம் மழை எந்த ஏரியாவும் வந்து மட்டும் இந்த பக்கத்தில் அந்த மாதிரி நாசாக்காரன் சொல்லாங்க இந்த பக்கத்தில் ஆற்று ஊற்றுற மாதிரி சாப்பிட்றது காசா கிராண்ட் ஆற்று ஓட்டின மாதிரியே போட்டுருக்காங்க சார். அதெல்லாம் வந்து எதையும் அவங்க நம்மளுடைய சைடில் காம்பவுண்ட் வால் ஏதாவது போட்டுருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு நமக்கு லீகலி எந்த காம்பவுண்ட் வாலுமோ அல்லது எந்த பவுண்டரிஸுமே நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இந்த இதுலேயுமே ரீசர்வே பண்ணி இந்த பவுண்டரிலாம் இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். ஆனால் வந்துட்டு என்னென்னா காலப்போக்கில் அது மக்கள் வந்துட்டு அந்த பவுண்டரி சோர்ஸில் எடுத்து சரி 3 இது வந்துட்டு ஒன்று கண்டுக்கரை சார் 230 சதீஷ் இல்லை 233 கண்டுக்கரையா 230 இது எம்டி லேண்ட் 233 எம்டி லேண்ட் 235 மட்டும் இது இவருடைய கோர்ஸ் முன்னாடி எப்படி இருக்குன்னா அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 233 ரெண்டுமே கண்டுக்கிறேன் 50 வருஷமா 50-60 வருஷமா அந்த ஆறு இப்போதான் அகலப்படுத்துனாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இன்னும் கிட்ட அந்த சைடு தான் தள்ளி தான் இருந்தது, இந்த சைடு இல்லை ஆறு. அந்த சைடு காசா கிராண்டுக்கு தான் ஆறு இருந்தது, இந்த சைடு ஆறே இல்லை. இப்போ ஒரு லேட்டஸ்டாக இப்போ மழை வந்த பிறகு அந்த தள்ளிட்டாங்க ஆறு. இவர் சொல்கிற மாதிரி சார் சொல்கிற மாதிரிலாம் இந்த சைடு ஆறு கிடையாது. ஆறு கிடையாது சார். சார் ஓட அந்த சைடு தான் வந்து ஆறு, இந்த சைடு ஆறே கிடையாது. லேட்டஸ்டாக இப்போ நீங்கள் எடுத்தாங்க அது அப்போ தான் அது ஆறு இல்லை சார். அவர் கூட சொல்லுங்கள். மக்களுக்கு ஃபேவராக தான் கரை எடுத்து இந்த வாட்டர் பாடினா ஈஸியாக வாட்டர் பாடி வெறும் 30 அடி 40 அடி தான் ஆறு இருந்தது, இது வாட்டர் பாடி இப்போதான் அகலப்படுத்தினாங்க. ஓட நாங்களும் 50-100 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே பார்த்துன்னு இருக்கிறோம். அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதான் அவர் சார் என்ன சொன்னாரு, இப்படி இருந்திருக்கும் அப்படிலாம் இல்லை சார். இல்லைண்ணா அப்படி இல்லைண்ணா அப்படி இல்லை. அப்படி இல்லை சார். கோர்ஸில் வந்துட்டு 50 வருஷமா பார்க்குறேன் அப்படி இல்லை. இவருடைய கோர்ஸ் மாதிரி சார் ஒரிஜினலி 100 இயர் டாக்குமெண்ட்ல இல்லை ROW மார்க் பண்ணியிருக்காங்க, WRDL மார்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இப்படி தான் சரி. இல்லை சார் 100 இந்த இடத்துல தான் மார்க் பண்ணீங்க. 181 எப்போ மார்க் பண்ணீங்க அதை சொல்லுங்க. அவர் தான் சொல்றாரு, நீங்கள் தான் பேசணும், அவர் அல்ல, நீங்கள் தான் பேசணும். WRD மார்க்கிங் எப்போ பண்ணீங்க? இல்லை எப்போ பண்ணீங்க? அந்த மேப் இது வரைக்கும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணல போட்டு இது வரைக்கும் நீங்க மேப் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணல சார். அது 23 சொல்றீங்க சார். ஆமா சார். ஜிபிஎஸ் மார்க்கிங் சார். இல்ல சார். நீங்க சார் இவர் சொல்றது கரெக்ட் சார்.
இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஒரு ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணி செய்ய போகிறது. நாங்களாம் தேர்தல் எங்கள் ஒரு முயற்சி எடுத்து பார்க்குற சிஎம்பி சிஎஸ்ஆர் பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு டைம் அவங்க வந்து இப்போ எல்லா தலைவரும் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கும்போது ஜனங்க வந்து உங்களுக்கு நம்ம குறிக்காக போய் இறங்கி வெளியே போவாங்க. நாங்கள் அதை நடந்து போட்டுருக்காங்க. அதை சொல்லிடுறாங்க. காலையில் வரைக்கும் அந்த மக்களை வந்து இன்னும் வந்து அந்த ஒரு தெரியல காலையில் வரைக்கும் சொல்கிறோம். திருமாவளம் வந்து உடனே இடிப்போம் கார்த்தி கார்த்தி லைவ் போடும் கார்த்தி வருவாங்க கூப்பிடுப்பா தலைவர் போட வேணாம் சொல்றாரு புர்ரா சும்மே கார்த்தி கூப்பிட்டு லைவ் போட விடாது போட வேணாம்